சென்னையில் அந்த நாட்களில் 15க்கும் மேலான இந்து மத இயக்கங்கள் செயல்பட்டு வந்தன. ஆனால் இந்த இயக்கங்களின் தலைவர்களோ இந்து மத தலைவர்களோ பொதுவாக சுவாமிஜியை சந்திக்கவில்லை. மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசாங்க அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் என்றே பலரும் அவரிடம் வந்தனர். ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். பொதுவாக அவர்கள் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை அவரிடம் வந்து பேசினர். சென்னை சங்கங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம் சுவாமிஜியை பலமுறை அழைத்து சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்தது. இதன் மூலம் சுவாமிஜியின் பெயர் சென்னையில் அதிகமாக பரவியது. சுவாமிஜி அங்கே பேசியது பற்றி சில வேளைகளில் நாளிதழ்களிலும் வெளியாயிற்று. 1893 ஜனவரி 28 மதுரை மெயில் நாளிதழில் கீழ்வருமாறு வெளியாகியிருந்தது. இந்து மதம் மற்றும் சமூக இயல் பற்றி வங்காள துறவி. சுமார் 32 வயது மதிக்கத்தக்க வங்காள துறவி ஒருவர் சென்னைக்கு வந்துள்ளார். இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். படித்த இந்துக்கள் சுமார் 100 பேர் அவருடன் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் சென்ற வாரம் உரையாடினர். அவர்களில் திவான் பகதூர் ரகுநாத ராவும் ஒருவர். அந்த துறவி பேசியவை ஏற்கனவே இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் பத்திரிகையில் வெளிவந்திருந்தன. மேற்கண்ட குறிப்புகள் வேத மதம், வாழ்க்கை பற்றி இந்து மதம் கூறும் லட்சியம், சிரார்த்த சடங்குகள், பெண் கல்வி, இந்துக்களின் முன்னேற்றம் ஆகியவை பற்றி சுவாமிஜி பேசிய கருத்துக்களை சுருக்கமாக இந்த பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அடையார் தியோசபிக்கல் சொசைட்டியிலும் சுவாமிஜி ஓரிரு முறை பேசினார். அவர்களின் தி தியாசபிஸ்ட் என்ற பத்திரிகையின் 1893 மார்ச் இதழில் அது பற்றிய குறிப்பு வெளியாகி இருந்தது. சொற்பொழிவுகள், உரையாடல்கள் அனைத்திற்கும் மேலாக சுவாமிஜியின் தெய்வீக பொலிவும் ஆளுமையும் நூற்றுக்கணக்கானோரை கவர்ந்தது. சிலரது வாழ்க்கை பேரளவில் சுவாமிஜியின் அருளாசிகளால் மாற்றம் கண்டது. அவர்களில் ஓரிருவரை காண்போம். அலசிங்கரை பற்றி ஏற்கனவே கண்டோம். அவர் சுவாமிஜியால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவர். தமது இறுதி மூச்சு வரை அவர் சுவாமிஜிக்காகவே சுவாமிஜியிலேயே வாழ்ந்தார். நமது அலசிங்கரை போல் இந்த உலகில் யாரும் கிடையாது. இவ்வளவு இம்மையும் சுயநலமற்ற, இவ்வளவு தூரம் கடினமாக உழைக்கின்ற, குருவிடம் இவ்வளவு பக்தி பூண்ட, இத்தனை பணிவுமிக்க ஒரு சீடனை உலகில் காண்பது மிகவும் அரிது என்று குருவான சுவாமிஜியாலேயே புகழப்பெறும் பேறு பெற்றவர் அவர். சுவாமிஜியின் திருச்சரிதம் இந்த உலகில் நிற்கும் வரை அலசிங்கரின் புகழும் மங்காமல் நிற்கும். அடுத்தவர் கிடி. இது அவருக்கு சுவாமிஜி அளித்த செல்லப்பெயர். அவரது உண்மை பெயர் சிங்காரவேலு முதலியார். அவர் கிறிஸ்தவ கல்லூரியில் துணை விஞ்ஞான பேராசிரியராக இருந்தார். கிறிஸ்தவ மத கருத்துக்களின் தாக்கத்தால் இந்து மதத்தை அவர் இழிவாக எண்ணினார். சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு அவருடன் வாதம் செய்வதற்காக ஒரு நாள் வந்தார். அது பற்றி பின்னாளில் சுவாமிஜி வேடிக்கையாக, வந்தேன், கண்டேன், வென்றேன் என்றார் ஜூலியஸ் சீசர். கிடியோ வந்தார், கண்டார், வெல்லப்பட்டார் என்று கூறினார். சுவாமிஜியை சந்தித்த பிறகு தமது வாழ்க்கையை முற்றிலுமாக சுவாமிஜியின் பணிக்காக அர்ப்பணித்தார் அவர். ஒரு நாள் மாலை வேளை வழக்கம்போல் பல அன்பர்கள் அன்றும் சுவாமிஜியை காண்பதற்காக கூடியிருந்தனர். அன்று சுவாமிஜியின் மனம் முற்றிலுமாக இறை உணர்வில் ஆழ்ந்திருந்தது. அவரிடம் தெய்வீக ஆற்றல் பொங்குவது போல் இருந்தது. திடீரென்று சுவாமிஜி ஒரு விதமான பரவச நிலைக்கு உள்ளானார். அந்த நிலையிலேயே, இப்போது யாராவது என்னை தொட்டால் அவர்கள் மகானாகி விடுவார்கள் என்று கூறினார். அந்த கூட்டத்தில் இருந்தார் கிடி. விளைவுகள் எதையும் அவர் சிந்திக்கவில்லை. சட்டென்று சுவாமிஜியை தொட்டுவிட்டார். மின்சாரம் பாய்வது போன்ற ஓர் உணர்ச்சி அவருள் பரவியது. சுவாமிஜி கூறியது போலவே அவரது வாழ்க்கை அதன் பிறகு முற்றிலுமாக மாறி அமைந்தது. வீடு செல்வதையே விட்டுவிட்ட அவர் பின்னாளில் துறவியாகவே வாழ்ந்து தவ வாழ்வில் ஈடுபட்டார். அவருக்கு கிடி என்ற பெயரை சுவாமிஜி அளித்ததும் சுவாரஸ்யமானது. சுவாமிஜியை சந்திக்கும் போதே அவரது வாழ்க்கை மிகவும் கட்டுப்பாடான ஒன்றாக இருந்தது. பாலும் பழங்களும் மட்டுமே அவர் சாப்பிட்டு வந்தார். இதனால் அவரை தமிழ் வார்த்தைகளில் கிளி என்று அழைக்க விரும்பினார் சுவாமிஜி. சுவாமிஜியின் உச்சரிப்பில் லீ டீயாகி அவர் கிடியானார்.
பின்னாளில் சுவாமிஜியின் கருத்துக்கு இணங்க பிரபுத்த பாரதம் என்ற ஆங்கில மாத இதழ் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் பொறுப்பாளராக கெடி பணியாற்றினார். ஒரு நாள் இளைஞர்கள் சிலர் சற்று வேடிக்கையாக நேரம் போக்குவதற்காக ஆங்கிலம் பேசும் சன்னியாசியை காண வந்தனர். அவர்கள் வந்தபோது சுவாமிஜி ஹூக்கா பிடித்து கொண்டிருந்தார். பாதி விழித்தும் பாதி கனவிலும் மிதப்பது போல் இருந்தார் அவர். இளைஞர்கள் சிறிது நேரம் காத்திருந்தனர். அவர்களுள் ஒருவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, கடவுள் என்றால் என்ன என்று கேட்டார். சுவாமிஜி அந்த கேள்வியை காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. கேள்வியையே பொருட்படுத்தாதவர் போல் அமர்ந்திருந்த அவர் திடீரென்று தலையை தூக்கி, நல்லது நண்பனே, ஆற்றல் என்றால் என்ன, சற்று விளக்கேன் என்று கேட்டார். இளைஞர்கள் இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே திகைத்து நின்றனர். உடனே சுவாமிஜி, என்னப்பா இது, ஆற்றலின்றி தினசரி வாழ்க்கை இல்லை. அத்தகைய ஒன்றையே உங்களால் விளக்க முடியவில்லை. நான் கடவுளை பற்றி விளக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே என்றார். அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் அதுபோன்று எதிர்கேள்விகளையே பதில்களாக அளித்தார். சிறிது நேரத்தில் அவர்கள் விடைபெற்று சென்றனர். ஒருவர் மட்டும் அவர்களுடன் செல்லாமல் சுவாமிஜிக்காக காத்திருந்தார். அவர் சுப்பிரமணிய ஐயர். சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்ட அவர் தினமும் அவரிடம் வர ஆரம்பித்தார். சுவாமிஜியும் சீடர்களும் தினமும் மெரினா கடற்கரையில் நடப்பது வழக்கம். ஒரு நாள் சுவாமிஜி ஐயரிடம், நல்லது தம்பி, உனக்கு மல்யுத்தம் தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்று ஐயர் கூறியதும், அப்படியானால் வா, மோதி பார்ப்போம் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுவாமிஜியை ஐயர் பயில்வான் சுவாமி என்றே அழைப்பார். பாலாஜி ராவை காண திருவல்லிக்கேணி சிங்காரச்சாரை தெருவில் உள்ள அவரது வீட்டிற்கு சுவாமிஜி அவ்வப்போது செல்வது வழக்கம். சில நேரங்களில் பாலாஜி ஏதாவது வேலையாக இருந்தால் சுவாமிஜி காத்திருக்க நேரும். அந்த வேளைகளில் கண்களை மூடியபடியே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சத்தமாக ஓதுவார் சுவாமிஜி. ஓங்கார துவனியின் நாதமும் ஆற்றலும் வீட்டையே அசைப்பது போல் இருக்குமாம். போகும்போதெல்லாம் பாலாஜியின் மனைவியிடம் ரசம் கேட்டு வாங்கி உண்பார். அதுபோலவே வடாம், அப்பளம் போன்றவற்றையும் சுவைத்து சாப்பிட்டார். ஒரு நாள் சுவாமிஜி தனியாக இருந்தபோது மன்மதர் அவரிடம் வந்து, சுவாமிஜி, மிக உயர்ந்த வேதாந்த தத்துவம் இருந்தும் இந்துக்கள் உருவங்களை வழிபடுகிறார்களே என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, நமக்கு இமயமலை இருக்கிறதே, அதனால்தான் என்றார். மகோன்னதமான அந்த மலைகளை காணும்போது அந்த படைத்தவனை பணியாமல் இருக்க முடியாது என்பதையே சுவாமிஜி அவ்வாறு குறிப்பிட்டார். பொதுவாக சுவாமிஜி யாரையும் குறை கூறுவதோ கண்டிப்பதோ இல்லை. ஆனால் ஒரு நாள் பிராமணர் ஒருவர் அவரிடம் வந்து, சுவாமிஜி, சந்தியாவந்தனம் செய்ய சில வேளைகளில் நேரம் கிடைப்பதில்லை. அப்படி செய்யாதது குற்றமா என்று கேட்டார். நெருப்பென பதில் கூறினார் சுவாமிஜி. பண்டைய ரிஷிகளுக்கு நம்மைப்போல் மந்த நடை போடாமல் காலை எட்டி போட்டு நடந்த மாமேதைகளுக்கு, யாருக்கு முன்னால் நீ வெறும் புழுவுக்கு சமமோ அந்த மாபெரும் ரிஷிகளுக்கு நேரம் கிடைத்தது, உனக்கு நேரம் கிடைக்கவில்லை, அப்படித்தானே? இதுபோல்தான் மற்றொரு நாள் ஒருவர் வந்து வேத ரிஷிகளின் உபதேசங்கள் பொருளற்ற பிதட்டல்கள் போல் இருப்பதாக கூறினார். அப்போதும் இப்படித்தான் குதித்து எழுந்தார் சுவாமிஜி. வழிபாட்டிற்குரிய உனது முன்னோரை பற்றி இப்படி பேச உனக்கு என்ன துணிச்சல்? அரைகுறை படிப்பு உன் மூளையை குழப்பி உள்ளது. அவர்கள் கூறிய உண்மைகளை என்றாவது நீ பரிசோதித்து பார்த்ததுண்டா? பரிசோதிப்பது இருக்கட்டும், வேதங்களை ஒருமுறை படித்தாவது பார்த்திருக்கிறாயா? படித்துப்பார். அவர்கள் அரைக்கூவல் விடுவது அப்போது தெரியும். துணிச்சல் இருந்தால் அதை எதிர்கொள். ஒரு நாள் மன்மதரின் சமையல்காரர் சுவாமிஜிக்கு மைசூர் மன்னர் அளித்திருந்த ஹூக்காவை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார். அதை கவனித்த சுவாமிஜி, உனக்கு அது வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்று சொல்வதற்கு தயங்கி நின்றார் அந்த சமையல்காரர். அவரது மனநிலையை புரிந்து கொண்ட சுவாமிஜி அந்த ஹூக்காவை எடுத்து அவருக்கு கொடுத்து விட்டார். நீ பார்த்து ஆச்சரியப்படும் பொருள் உனக்கே உரியது என்பார் சுவாமிஜி. தம்மிடமிருக்கின்ற எந்த பொருளையும் யார் பார்த்து வியந்தாலும் அதை அவருக்கே கொடுத்து விடுவது சுவாமிஜியின் பண்பாக இருந்தது. சென்னையில் சுவாமிஜிக்கு வினோதமான அனுபவம் ஒன்று ஏற்பட்டது. சில ஆவிகள் அவரை தொந்தரவு செய்தன. அவரது மனம் கலங்கும் விதமாக இது நடக்கப் போகிறது, அது நடக்கப் போகிறது என்றெல்லாம் அவரிடம் கூறின. அவை பொய் என்பதை சுவாமிஜி பின்னால் தெரிந்து கொண்டார்.
ஆரம்பத்தில் சுவாமிஜி அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவ்வாறு சில நாட்கள் தொடர்ந்து நடந்தபோது சுவாமிஜியின் பொறுமை எல்லை மீறியது. அவரது கோபத்தை கண்ட அந்த ஆவிகள் அவரிடம் வந்து தங்கள் பரிதாபகரமான நிலைமையை எடுத்து கூறி தங்களுக்கு நற்கதி அளிக்குமாறு வேண்டின. அவற்றின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட சுவாமிஜி ஒரு நாள் மெரினா கடற்கரைக்கு சென்றார். கையில் ஒரு பிடி மணலை எடுத்துக்கொண்டு அதையே தர்ப்பண பொருட்களாக பாவித்து அந்த ஆவிகளுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்று இதயபூர்வமாக பிரார்த்தித்தார். அதன் பிறகு அந்த ஆவிகள் வரவில்லை. சில நேரங்களில் சுவாமிஜி மெரினா கடற்கரையில் அமைதியாக உலவுவது உண்டு. ஒரு நாள் அவர் நடந்து கொண்டிருந்த போது மீனவ குழந்தைகள் சிலரை காண நேர்ந்தது. பஞ்சடைத்த தலை, குழி விழுந்த கண்கள், ஒட்டிய வயிறு என்று அவர்களை கண்டபோது சுவாமிஜியின் மென்மையான உள்ளம் பதைபதைத்தது. ஆண்டவா, இவர்களை ஏன் படைத்தாய்? என் உள்ளம் தாங்கவில்லையே. எத்தனை காலம் பிரபோ, இன்னும் எத்தனை காலம் என்று இதயம் உருகி கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார் அவர். ஏழைகளை காணும்போதெல்லாம் அவரது இதயம் துடிக்கும். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமானால் பணம் வேண்டும். அதற்காக மேலை நாடுகளுக்கு போக வேண்டும். அங்கே நமது ஆன்மீக செல்வத்தை வாரி வழங்க வேண்டும். அவர்களிடம் பொருளுதவி பெற்று வந்து இந்த பாமரர்களை முன்னேற்றுவதன் மூலம் பாரத திருநாடு இழந்த மகிமையை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் எழும். ஒரு நாள் சென்னை அன்பர்களிடம் அதனை தெரிவித்தார் சுவாமிஜி. நமது ஆன்மீக செல்வத்தை வாரி வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தவ முனிவர்கள் நமக்கு அளித்த இந்து மதத்தை செயல்முறைப்படுத்துவதற்கான காலம் கனிந்துவிட்டது. ஆன்மீக செல்வம் குவிந்து கிடக்கின்ற நமது புராதன கோட்டையை மாற்றான் வந்து தாக்கும் வரை காத்திருப்பதா? எங்கள் கோட்டையில் எந்த எதிரியும் நுழைய முடியாது என்று மாறுதட்டி கொண்டு வீணே கிடப்பதா? செயலற்று முடங்கி கிடப்பதா? அல்லது முற்காலத்தில் நிகழ்ந்தது போல் நமது தர்மத்தின் மகிமையை உலகமெங்கும் பரப்புவதா? சமுதாய குழுக்களையும் வட்டார வழக்கங்களையும் பற்றி கொண்டு குறுகிய வட்டத்திற்குள் உழல்வதா? அல்லது உலகம் முழுவதையும் நமது சிந்தனை செல்வத்தால் நிறைத்து அதன் மூலம் பாரத திருநாட்டின் நன்மையை நாடுவதா? எதை செய்வது? நாம் எழ வேண்டுமானால் நமது நாடு ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும். ஒற்றுமையுடன் திகழ வேண்டும். அனைத்து ஆற்றல்களையும் ஒரே திசையில் செலுத்த வேண்டும். சுவாமிஜியின் கருத்தை சென்னை அன்பர்கள் புரிந்து கொண்டனர். ஆம் சுவாமிஜி, நாம் விழித்தேயாக வேண்டும். அதை சாதிப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் பேரதிசயங்களை நிகழ்த்துவீர்கள் என்று அவரிடம் கூறினர். அது மட்டுமின்றி அவர் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளுக்காக நன்கொடையும் வசூலிக்க தொடங்கினர். ஒரு நல்ல தொகை வசூலாகியது. பணத்தை கண்டபோது சுவாமிஜியின் மனம் துணுக்குற்றது. நான் எனது ஆசைகளை பின்பற்றி காரியங்களை செய்கிறேனா? வெறும் ஆர்வத்தூண்டுதல் என்னை இழுத்து செல்கிறதா? அல்லது எனது திட்டங்களுக்கு பின்னால் உண்மையிலேயே ஓர் ஆழ்ந்த நோக்கம் இருக்கிறதா என்று அவரது உள்ளம் குமைந்தது. அம்மா அகிலாண்டேஸ்வரி, உனது திருவுள்ளம் என்ன என்பதை எனக்கு காட்டு. அனைத்தையும் செய்விப்பவள் நீயே. நான் உனது கைகளில் வரும் கருவியே அல்லவா என்று உள்ளம் நெகிழ்ந்து பிரார்த்தனை செய்தாள். அவரோ துறவி. உலகின் வழிகள் அவருக்கு புதியவை. கண்காணாத, யாரையும் அறிந்திராத ஓர் உலகத்திற்கு அவர் போக வேண்டும். புதியதொரு சமுதாயத்தை பார்க்க வேண்டும். புதியதொரு செய்தியை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். மனம் தயங்குவது இயற்கைதானே. ஆர்வத்துடன் தமக்காக பணம் வசூலித்த இளைஞர்களை அழைத்து, நண்பர்களே, மேலை நாடு செல்வது விஷயமாக இப்போது நான் எதுவும் சொல்வதற்கில்லை. தேவியின் திருவுள்ளம் என்னவென்று தெரிய வேண்டும். நான் போக வேண்டுவது தனது அருளானை என்பதை அவள் எனக்கு உணர்த்த வேண்டும். அவளது அருட்கரங்கள் என்னை அழைத்து செல்லாமல் நான் எப்படி இருளில் அடியெடுத்து வைப்பேன்? நான் போக வேண்டுவது அவளது திருவுள்ளமானால் பணம் மீண்டும் வரும். எனவே இப்போதைக்கு இந்த பணத்தை ஏழைகளுக்கு செலவிட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டார். அவரையே அனைத்துமாக கொண்டிருந்த இளைஞர்களும் மறு பேச்சின்றி அவர் கூறியதை அப்படியே நிறைவேற்றினர். சுவாமிஜியும் மனச்சுமை நீங்கியவராக அமைதியுற்றார். சுவாமிஜியின் முடிவிற்கு ராமநாதபுரம் மன்னரின் மனமாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம். சுவாமிஜி ராமநாதபுரத்தில் இருந்தபோது சுவாமிஜியின் மேலை நாட்டு பயணத்தை வெகுவாக ஆதரித்தார் மன்னர். 10,000 ரூபாய்
தாம் நிதியுதவி அளிப்பதாகவும் வாக்களித்திருந்தார். ஆனால் சென்னை அன்பர்கள் பணத்திற்காக அவருடன் தொடர்பு கொண்டபோது மறுத்துவிட்டார். அது மட்டுமல்ல, கேட்பார் பேச்சை கேட்டு சுவாமிஜியை சந்தேகிக்கவும் செய்தார். சுவாமிஜி ஒரு வங்காளி, படித்தவரும் கூட. ஒருவேளை அவருக்கு அரசியல் தொடர்பு இருக்கலாம், ஏன் எனது ஆட்சியையே கவிழ்க்க முயற்சிப்பவராகவும் இருக்கலாம் என்றெல்லாம் எண்ணினார் மன்னர். இதை பற்றி கேள்விப்பட்ட போது சுவாமிஜியின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதனால்தான் ஒருவேளை அனைத்தையும் தேவியின் கைகளில் அர்ப்பணித்துவிட்டு அவளது உத்தரவுக்காக காத்திருந்தார் அவர். உரையாடல்களும் நண்பர்களுமாக சென்னையில் அவரது நாட்கள் கழிந்தாலும் தேவியின் வழிகாட்டுதலை நாடி அகத்தில் உள்ளம் உருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் சுவாமிஜி. இத்தகைய ஓரிரு நிகழ்ச்சிகள் சுவாமிஜியின் மனத்தை மிகவும் வருத்தின என்பதில் ஐயமில்லை. என் திட்டங்களெல்லாம் தவிடு பொடியாகிவிட்டன. ஆழ்ந்த பெருமூச்சுடன் நான் அவற்றையெல்லாம் விட்டு விடுகிறேன். இறைவனின் திருவுள்ளப்படி நடக்கட்டும். இது என் தலைவிதியை தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சொல்வதற்கில்லை. மைசூர் மன்னர் ஒருவேளை என்னை அனுப்பி வைப்பாரா என்று பார்க்கிறேன். ஒருவேளைதான். ஏனெனில் தென்னாட்டு மன்னர்கள் யாருடைய வாக்குறுதியையும் அப்படியே நம்புவதற்கு இல்லை. அவர்கள் ராஜபுத்திரர்கள் அல்லவே. ராஜபுத்திரன் உயிரை விடுவானை தவிர வாக்கு தவற மாட்டான். போகட்டும், வாழ வாழ மனிதன் கற்றுக்கொள்கிறான். இந்த உலகில் அனுபவமே மிக சிறந்த ஆசிரியர் என்று மனவேதனையுடன் அலசிங்கருக்கு பின்னர் எழுதினார் சுவாமிஜி.